நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குண்ணா. ஃபுல்லாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியில் இல்லை, பசங்களோட பார்க்கலாம்ண்ணா. செம்மையாக மியூசிக்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. 11 நல்லா இருக்கு. நானே புரியும். 11 நிஜமா சூப்பராக இருக்கு. அது எப்படி சொல்றது, எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கு ப்ரோ படம் எல்லாமே. அதே மாதிரி எப்படின்னா சின்ன பசங்களுக்கு வந்து அந்த டீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வெஞ்சன்ஸ் மாதிரி ஆகிதான் இது மாதிரி பண்றாங்க. ஆனா பண்றது தப்பு தான் இன்னும் கேட்டா. படம் ஆனா ஒர்த்து, எல்லாமே சூப்பரா இருக்கு. 100% ப்ரோ. 10 out of 10 தரலாம் படத்துக்கு. ஐ மீன் பிஜிஎம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபைட்டிங் சீனு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. படம் ஒரு ஷார்ட் ஒரு மூவ்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கு. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு த்ரில்லர் மூவி இது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கிளாமர் சாங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு மூவி இருக்கு, அதுவும் ஆடியன்ஸ் இவ்வளோ கவர் பண்ணுறதுன்னா அது 11 தான். 11 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். 11 வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருங்க. அதுக்குள்ள எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. அழகாக கொண்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஸ் வந்து நார்மலாக சில டைரக்டர்ஸ் ஒரு பாயிண்ட்ல உடைச்சிருவாங்க. இது யாருமே யூகிக்க முடியாத சஸ்பென்ஸு. நவீன் சந்திரா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரு. சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரியா ஹரி. இமாரோட மியூசிக்கல் தான். நார்மலாக ஒரு சஸ்பென்ஸ் மூவிக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப அசத்தியிருக்கார். ஐ திங்க் கேமரா வந்து கார்த்திக் அசோகன் நினைக்கிறேன். நைட் ஷாட்ஸ் எஃபெக்டிவ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காருங்க. சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் யாரும் யூகிக்க முடியல. ஆடியன்ஸ் எழுந்து கிளாப் பண்ணாங்க. நார்மலாக ஃபெஸ்டிவலில் தான் நான் பார்ப்பேன். இது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த அனுபவம். நானும் எழுந்து கிளாப் பண்ணேன். 11 படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்குது, இருந்தாலும் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்விஸ்ட்டு இது இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து கெஸ் பண்ண முடியுது. பட் பெஞ்சமின் சைட்லேருந்து பார்க்க போனால், அந்த ஹீரோட சைட்லேருந்து பார்க்க போனால் அவரோட ரிவெஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு சரியாக படுது. கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த இடத்துலையுமே முகம் சுழிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வன்முறை சரி அப்படிங்கிறத மட்டும் யாரும் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனால் ஒன்று நம்ம வில்லனை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம லாஸ்ட் வரைக்கும் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போகிற அடிக்கும் போது செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வில்லனை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான். படம் பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சைக்கோ த்ரில்லர் நம்ம நிறைய பேட்டர்ன்ல பார்த்துருப்போம். இதுவே வந்து இது படமே ஒரே பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளால உட்காரவே முடியலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு இந்த படத்துல. ஆனா செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்கலாம். அம்மா சென்டிமெண்ட்லாம் கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. என்னடா படம், எப்படிடா டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லாரும் படத்தை வந்து பார்க்கணும். சைக்கோ த்ரில்லர் பேட்டர்ன்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்டா தப்பு பண்ண விட்டுட்டு கூட இருக்கவனை குத்தனாதான்டா தப்பு பண்ணவனுக்கு வலிக்கும். இப்போ யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. பட் ஆனால் டைரக்டர் அப்படி ஒரு கதையை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. நம்மள ஒரு த்ரில்லருக்கான எல்லா எஃபெக்டும் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கும்போது அழகா இருக்கு.